மசாலா பொடி அரைச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரைக்கு சிக்கன் பொடி மிளகாய் பொடின்னு எதுவும் சேர்க்காம ரொம்பவே புதுவிதமான டேஸ்ட்டு செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 துண்டு பட்டை, 4 துண்டு ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 10 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா பொடி 3/4 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லியோட கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இதை வறுத்தா போதும். இப்போ இதை இறக்கி ஒரு 5 நிமிஷம் போல் ஆற வச்சிடலாம். அடுத்தது 10 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டை ரொம்ப நைஸாக தட்டாமல் இந்த மாதிரி 1க்கு 2 தட்டினாலே போதும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கிறனால இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம வறுத்து வச்ச மல்லி மிளகாய் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸ் பவுடராக பண்ணிக்கலாம், கொரன்னு இருக்க வேண்டாம். சிக்கன் ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட பொடியை நறுக்கின 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை சேர்க்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தொடர்ந்து வதக்கிட்டே இருக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கணும். அது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூளோட வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனை வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு தொடர்ந்து வதக்கிக்கலாம். சிக்கனோட எல்லா சைட்லேயும் வெங்காயம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் அதை தொடர்ந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை கவர் பண்ணி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனை 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம சிக்கனுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. சிக்கன்லேருந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இதை தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா பொடி அதில் தூவி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எந்த விதமான மசாலா பொடியும் சேர்க்கல. நாமளாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண மசாலா பொடியை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நம்ம ரெடி பண்ணின மசாலா பொடியோடு சேர்த்து சிக்கனை நல்லா வதக்குனதுக்கப்புறம் அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் போல் இதை கவர் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண தண்ணியெல்லாம் வற்றி ரொம்ப ட்ரையாக சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1 நிமிஷம் போல் தொடர்ந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி. சமைக்கும்போது வீடே மணக்கிற சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமான சிம்பிளான மசாலாவில் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் ஃப்ரை சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறக்கே சூப்பராக இருக்கிற இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் ருசிச்சு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சிக்கன் ஃப்ரை செய்வது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Y2K சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.